அண்மை செய்தியை பார்க்கிறோம். மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக பே. சண்முகம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து 2 முறை அவர் பதவி வகித்த நிலையில் 3வது முறையாக நீட்டிப்பு வழங்கப்படாது என்று சொல்லப்பட்டிருந்தது. அதற்கேற்றாற்போல் தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, இப்போ புதிய மாநில செயலாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது மாநில மாநாடு என்பது விழுப்புரத்தில் கடந்த 3ஆம் தேதி தொடங்கி தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிறைவு மாநாட்டில் தற்போது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக சண்முகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மாநில விவசாய சங்க தலைவராக இருக்கக்கூடிய சண்முகம் தற்போது மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே மாநில செயலாளராக பதவி வகித்து வந்த பாலகிருஷ்ணன் தற்போது வயது மூப்பி காரணமாக தற்போது இந்த பொறுப்பு என்பது சண்முகம் அவர்களிடம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்போது இந்த புதிய பொறுப்பு தற்போது அவர்களுடைய அந்த மாநாட்டினுடைய ஒரு பகுதியாக நடைபெற்ற அந்த பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். குணாநிதி, இப்போ மாநாட்டில் இது ஏற்கனவே புதிய செயலாளர் அறிவிக்கப்படுவதற்கான அந்த தேர்வு குழுவும் அடங்கி இருக்கிறது. அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அழுத்தம் காரணமாக அது நிகழ்ந்திருக்கிறதா அல்லது வயது மூப்புதான் காரணமா? நிச்சயமாக, அதாவது வயது மூப்பின் காரணமாக இவர் தற்போது இந்த பதவியை நீடிக்க விரும்பவில்லை என பாலகிருஷ்ணன் கூறியதாக தற்போது தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 முறை மாநில செயலாளர் பொறுப்பை பாலகிருஷ்ணன் வகித்திருக்கக்கூடிய சூழல்ல தற்போது 3வதாக அவரை தேர்வு செய்வதற்கான அந்த ஏகமனதான அந்த ஒரு ஆதரவு இல்லாத ஒரு சூழல்ல தற்போது பார்த்தீங்கன்னாக்கா சண்முகம் என்பது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். புதிய மாநில செயலாளராக விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சண்முகம் தற்போது தேர்வு அந்த பொதுக்குழுவின் வாயிலாக தற்போது அவர் இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற அந்த பொதுக்குழுவின் வாயிலாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக பே. சண்முகம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கே. பாலகிருஷ்ணன் மாற்றம் செய்யப்பட்டு புதிய செயலாளராக இவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் குணாநிதியிடம் பேசலாம். குணாநிதி, இப்போ இந்த விழுப்புரம் மாநாட்டில் கே. பாலகிருஷ்ணன் பேசிய விவகாரம், கூட்டணி கட்சிக்குள் இருக்கக்கூடிய விவகாரங்கள், இதெல்லாம் ஒரு அரசியல் அரங்கில் பேசு பொருளாக மாறியிருந்தது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் புதிய மாநில செயலாளர் நியமனம் அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக, அதாவது கடந்த 3ஆம் தேதி விழுப்புரத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டினுடைய பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடைமுறையில் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை நிகழ்த்தியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது இந்த மாநில செயலாளர் மாற்றம் என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக மாறி. இணைப்பில் இருங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். கட்சியினுடைய புதிய செயலாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார், எப்படி பார்க்கிறீங்க? திரு சவுந்தரராஜன் சார், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. மார்க்சிஸ்ட் கட்சியின் புதிய செயலாளராக பே. சண்முகம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த எப்படி பார்க்கலாம்? தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஹலோ, சொல்லுங்க சார், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். அவர் மாணவராக இருக்கிற போது மாணவர் சங்கத்தில் இணைந்து பணியாற்ற தொடங்கினார். தமிழ்நாடு மாணவர் சங்கத்தினுடைய செயலாளராக அகில இந்திய மாணவர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருந்து செயல்பட்டார். கட்சியினுடைய முழுநேர ஊழியராகி விவசாய சங்கத்தின் பொறுப்புகளில் இருந்து செயல்படுகிறார். பழங்குடியின மக்களுக்காக மிக கடுமையான பணிகளை ஆற்றியவர், போராட்டங்களை நடத்தியவர். வாச்சாத்தி சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த சம்பவத்திலும் அதனுடைய இறுதி கட்டத்திலே வழக்குகள் மற்றதையெல்லாம் நடத்திய தோழர் அவர். இப்போதும் அவர் விவசாய சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறார். கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு மாநில செயற்குழுவாகவும் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் இப்போது பாலகிருஷ்ணன் அவர்கள் அவருக்கு மாற்றாக அவரை இப்போது இந்த மாநாடு 24வது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு விழுப்புரத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறது தோழர் பே. சண்முகம் அவர்களை. தேர்தல் காலங்கள்ல இந்த அடுத்த கட்டமாக கட்சியை இன்னும் வேகமாக நகர்த்தி கொண்டு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதா? இப்போதைக்கு இந்த மாநாட்டில் பேசப்பட்ட விஷயங்களே ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில இந்த நியமனம் அப்படிங்கறத எப்படி பார்ப்பார்கள்? இல்ல, இந்த நியமனத்துக்கும்
நியமனத்துக்கும் இப்ப பத்திரிகையில வரக்கூடிய இது போன்ற தகவல்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவருக்கு 72 வயது பூர்த்தி ஆவதற்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்கிறது. ஆகவே அவர் இதனுடைய பொறுப்பிலிருந்து அவராக விலகிக் கொள்கிறார். அந்த இடத்தில் சண்முகத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். எங்கள் கட்சி முடிவுப்படி 72 வயதிற்கு மேல் மாநில குழுவில் ஒருவர் இருக்க முடியாது. இதற்கு மேல் தேர்தல் அல்லது இப்போது வரக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் விமர்சனங்கள் இதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போ இவர் திரு சண்முகம் நியமனம் செய்யப்பட்டிருப்பதனால இனிமேல் இந்த கூட்டணி கட்சியினுடைய அந்த போக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா தமிழிசை உட்பட நிறைய பேர் 26ல கூட்டணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்காது அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கலாமா? இந்த இப்போது இருக்கிற அரசியல் உறவுக்கும் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தோழமை கட்சிகள் இணைந்து பணியாற்றுவதற்கும் எந்த குந்தகமும் இதனால் ஏற்படாது. கட்சியினுடைய நிலைப்பாடு தொடரும். நன்றி திரு சவுந்தரராஜன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து செய்தியாளர் குணாநிதியிடம் பேசலாம். குணாநிதி, இப்போ புதிய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பே சண்முகம் குறித்த விவரங்களை சொல்ல முடியுமா? நிச்சயமாக. அதாவது தற்போது சண்முகம் பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில விவசாய சங்க தலைவராக பணியாற்றி தற்போது அவருக்கு தான் இந்த புதிய பொறுப்பாக அந்த மாநில செயலாளர் பொறுப்பு என்பது விழுப்புரத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த மாநாட்டின் வாயிலாக தற்போது ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அவருக்கு அந்த பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழக அரசின் சார்பில் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் விருதையும் அவர் பெற்றிருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா தற்போது இந்த மாநில குழு, அதாவது விழுப்புரத்தில் நடைபெற்ற அந்த 24வது அந்த மாநில மாநாட்டினுடைய ஒரு பகுதியாக தற்போது இந்த புதிய மாநில செயலாளர் தேர்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக பே சண்முகம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கட்சியில் மாணவர் அமைப்பில் தன்னுடைய பணியை தொடங்கி விவசாய அமைப்பினுடைய உறுப்பினராக அவர் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் அவரை புதிய மாநில செயலாளராக நியமனம் செய்து மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். வாச்சாத்தி வழக்கை முன்னின்று நடத்திய ஒரு நபர் பே சண்முகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.